நம்ம ரைட்டில் இருக்கிறது வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. ஆமா why are you sitting கும்ளிங் in a hospital இல்ல பியூட்டி பார்லர். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப்ஸ். இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி தான். பட் இங்கே கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே வந்து மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து எமோஷ்னலாகவும் சரி, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கையிலையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி வேலைக்கு போகையில் லாங் ஹவர்ஸ் அண்ட் உள்ளே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க மாதிரி தான் இந்த ஜாப்ஸ்லாம் இருக்கும். ஹைலி பெய்டு. இனிஷியலாக இல்லை அப்படின்னாலுமே ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நல்லாவே பே வாங்கக்கூடிய ஒரு ஜாப் தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன தான் இங்கே படிச்சிருந்தாலும், மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தாலும், என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே கிளியர் பண்ணியிருந்திருக்கணும். நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்கு ஆஸ்கி எக்ஸாம், சிபிடி எக்ஸாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல ஆஸ்கி எக்ஸாம், இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ரொம்ப 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 கஷ்டம் தான். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு வந்தாலும் வேலை பார்க்குறதும் ரொம்ப கஷ்டம் தான், நான் சொன்ன மாதிரி. அதனால தான் இது ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜாப்ஸ்.